அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற பாடம் 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 8க்கான ஒரு வரி வினாவிடைகளை தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே பாடப்பகுதியில், அதாவது 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8இல் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். வாங்க நேரடியாக பாடப்பகுதிக்கு செல்வோம். 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 8. இதில் என்னென்ன தலைப்புகளின் கீழே நமக்கு பாடப்பகுதி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். சங்க இலக்கியத்தில் அறம் எனும் பாடப்பகுதி, தி.சோ. வேணுகோபாலன் எழுதிய ஞானம் எனும் பாடப்பகுதி, கண்ணதாசன் எழுதிய காலக்கணிதம் எனும் பாடப்பகுதி, ராமானுசர் நாடகம் என்ற பாடப்பகுதி, பா வகை அழகிடுதல் என்ற இலக்கண பகுதி. இதிலிருந்து ஒரு வரி வினாவிடைகள் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம். நாம் இது வரைக்கும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு இயலுக்கும் தனித்தனியாக நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், ஒரு வரி வினாவிடைகள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு இயலுக்குமே அந்த இயலில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் அதே வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வீடியோக்களை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறோம், நம்மளுடைய அன்னை தமிழ் சேனலில் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. மறக்காமல் பார்த்து பயன்பெறுங்கள். வாங்க இப்போ நம்ம கேள்வி பதிலுக்கு செல்வோம். சங்க இலக்கியத்தில் அறம். கேள்வி எண் 1 பாருங்க. சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம். சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம். கேள்வி எண் 2 பாருங்க. சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலம் அறநெறி காலம். அறநெறி கால அறங்கள் டேஸ் சார்ந்தவை, சமயம் சார்ந்தவை. கேள்வி எண் 4 பாருங்க. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என கூறியவர் திறனாய்வாளர் ஆர்னால்டு. கேள்வி எண் 5 பாருங்க. இம்மை செய்து மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆயல்லன் என சங்ககால ஆய் பற்றி கூறியவர் ஏணிச்சேடி முடமோசியார். இம்மை செய்து மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆயல்லன் என சங்ககால ஆய் பற்றி கூறியவர் ஏணிச்சேரி முடமோசியார். எந்த நூலில் இது கூறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு நூலில் கூறியிருக்கு. கேள்வி எண் 6 பாருங்க. நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தரும் அறம் என கூறும் நூல் புறநானூறு. கேள்வி எண் 7. சங்க பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் யாரை முதன்மைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது? அரசர்களை பற்றி. கேள்வி எண் 8 பாருங்க. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், அறநெறி பிழையா திறனறி மன்னர் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், அறநெறி பிள்ளையா திறனறி மன்னர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு என்ற பாடலை எழுதியவர் மதுரை மருதன் இளநாகனார். கேள்வி எண் 9 பாருங்க. மன்னர்களுக்கு அறத்தின் குறியீடுகளாக போற்றப்படுவது செங்கோல் மற்றும் வெண்கொற்ற குடை. கேள்வி எண் 10. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என கூறியவர் ஊன்பொதி பசுங்குடையார். கேள்வி எண் 11 பாருங்க. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என கூறும் நூல் மதுரை காஞ்சி. இதை கூறியவர் மாங்குடி மருதனார். மறுபடியும் பாருங்க. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. கேள்வி எண் 12 பாருங்க. செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை போற்றியவர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். கேள்வி எண் 13 பாருங்க. அறம் கூறும் அவயம் பற்றி அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் புறநானூறு. அறம் கூறும் அவயம் பற்றி அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் புறநானூறு. கேள்வி எண் 14. தனிச்சிறப்பு பெற்ற அறவயம் காணப்படும் இடம் உறையூர். மதுரையில் இருந்த அவயம் பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. எங்குள்ள அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என மதுரை காஞ்சி நூல் குறிப்பிடுகிறது மதுரையில் உள்ள அவயம். கேள்வி எண் 17 பாருங்க. எரிதார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான். எரிதார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான். இவ்வரிகள் மூலம் தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என கூறும் நூல் புறநானூறு என்று இந்த பாடலை இயற்றியவர் ஆவூர் மூலங்கிழார். ஸோ
இந்த அதாவது சங்க காலத்தில் அறம் என்னும் பாடப்பகுதி நம்மளுக்கு மிக மிக முக்கியமான பாடப்பகுதி. நம்மளுக்கு இதில் தமிழில் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு யூனிட் 8ல் அதிகமாக இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் வரும். அதாவது விருந்தோம்பல் என்னும் பாடப்பகுதி, சங்க காலத்தில் அறம் எப்படி இருந்தது, சங்க காலத்தில் மக்களின் வாழ்வியல் எப்படி இருந்தது அப்படிங்கிற பாடம்லாம் பார்த்திங்கன்னா, கலை பண்பாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிட் 8ல் கவர் ஆகுது. நம்மளுக்கு நீங்கள் குரூப் 4 மட்டும் கிடையாது, குரூப் 2 அண்ட் குரூப் 1 மெயின்ஸுக்கு இந்த மாதிரி மேற்கோள்கள் காட்டுறதுக்கு இந்த மாதிரி வரிகள்லாம் பயன்படும். இந்த மாதிரி இதை நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் இந்த வீடியோக்களை ஒரு முறை பார்ப்பது 3 முறை படித்ததற்கும் சமம். இதை நீங்கள் ஒரு முறை புதுசாக புத்தகத்தில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3-4 மணி நேரங்கள் ஆகும். ஆனால் இதை நீங்கள் வீடியோக்களை பார்க்கும்போது ஒரே மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்குள்ளாகவே அதனுடைய கான்செப்ட் புரிஞ்சுக்கிருவீங்க. கிட்டத்தட்ட 50% கொஸ்டினை புரிஞ்சுக்கிருவீங்க. இன்னொரு முறை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக கிட்டத்தட்ட உங்களுக்கு மறக்கவே மறக்காது. கேள்வி எண் 18 பாருங்கள். செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்பு நல பலவே. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. செல்வத்தின் பயனே ஈதல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. என்ற பாடலை இயற்றியவர் அல்லது எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். நக்கீரர் தான் எழுதியிருக்கிறாரு. கேள்வி எண் 19 பாருங்கள். பண்டைய கால எழுவரின் கொடைப்பெருமை எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சிறுபானாற்று படை. அப்புறம் பெருஞ்சித்திரனார் பாடல்கள் ரெண்டுலேயுமே பண்டைய கால கொடைமை, அதாவது எழுவர், நமக்கு கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுபானாற்று படையிலையும் குறிப்பிடுறாங்க, அதே மாதிரி பெருஞ்சித்திரனார் பாடல்களையும் குறிப்பிடுறாங்க. கேள்வி எண் 20 பாருங்கள். கொடை இலக்கியங்கள் எனப்படுபவை ஆற்றுப்படை இலக்கியங்கள். கேள்வி எண் 21. 10 எந்த அரசர்களின் கொடை பதிவாகவே உள்ளது? சேர அரசர்கள். சேர அரசர்களின் 10 அரசர்களை பற்றிய பாடல்கள் தான் இந்த 10 நூல். கேள்வி எண் 22 பாருங்க. வள்ளல்கள் எவ்வாறு போற்றப்படுகின்றனர்? இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன். இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க, வள்ளல்கள் என்று தெரிஞ்சுக்குங்க. கேள்வி எண் 23 பாருங்க. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தானை பாராட்டுபவர் நக்கீரர் அவர்கள். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தானை பாராட்டுபவர் நக்கீரர். கேள்வி 24 பாருங்க. வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள். வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிடுபவர் பெரும்பதுமனார். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிடுபவர் பெரும்பதுமனார். கேள்வி 25 பாருங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என கூறுபவர் ஔவையார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என கூறுபவர் ஔவையார். கேள்வி 26 பாருங்க. இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் யாருடைய இயல்பு என்று நச்சல்லையார் கூறுகிறார்? ஆடுகோட்பாட்டு சேரலாதன். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என கூறியவர் பரணர். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என கூறியவர் பரணர். இந்த இடத்துல மறுமை என்பது மறுவாழ்வை, அதாவது மறுபிறவியை குறிக்கிறது. அதாவது நம்ம இப்பிறவியில் செய்யக்கூடிய உதவி நம்மளுக்கு அடுத்த பிறவியில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த நோக்கத்தோடு கொடுக்காதவர்கள் தான் நம்மளுடைய சங்ககால மன்னர்கள், சங்ககால புலவர்கள், சங்ககால மக்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் பார்க்குறோம். அப்போ பேகனுமே என்ன பண்ணுறாரு? மறுமை நோக்கி கொடுக்காதவன், மறுபிறவியை எதிர்பார்த்து மறுபிறவியில் நம்மளுக்கு இந்த பிறவியில் நல்லதெல்லாம் செஞ்சால் அடுத்த பிறவிலுக்கு நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கொடுப்பவர் தான் இந்த பேகன் என்று பரணர் குறிப்பிடுகிறார். கேள்வி 28 பாருங்கள். தன்னை நாடி வந்த பரிசீலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக கூறியவர் பெருந்தலை சாத்தனார். கேள்வி 29 பாருங்க. எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர் கபிலர். கேள்வி 30. ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்வதை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்றெல்லாம் கூறும் நூல் கலித்தொகை. பெரும்பாலும் நம்ம இந்த பாடத்தில் பார்க்கும்போது நிறைய மேற்கோள்கள்லாம் பார்த்திங்கன்னா புறநானூறு நூல் குறிப்பிடுகிறது. ஒரு சில இதை மட்டும் மற்ற நூல்கள் குறிப்பிடுகிறது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள். ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்று கூறும் நூல் கலித்தொகை. அதாவது ஈதல் என்றால் அடுத்தவங்கள்ட்ட நம்மளுக்கு கேட்குறது. அப்போ
அப்படி நம்மகிட்ட இறப்போர் அப்படின்னா நம்மக்கிட்ட கேட்குறவங்களுக்கு நம்ம இல்லை என்று சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. நம்மளுக்கு கொடுக்காட்டி அதை உயிரே நம்ம விட்டு விடலாம் அப்படின்னு சொல்லுது. ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்றெல்லாம் கூறும் நூல் கலித்தொகை. நம்மக்கிட்ட கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறத விட அப்படி இல்லைன்னா நம்ம உயிரே விட்டு விடலாம், அது மேலானது அப்படின்னு கலித்தொகை கூறுகிறது. கேள்வி எண் 31 பாருங்க. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் எதில் குறிப்பிடப்படுகிறது? புறநானூறு. புலவர்களும் ஈந்து மகிழ்ந்துள்ளதை பதிவு செய்யும் இலக்கியம் புறநானூறு. கேள்வி 33 பாருங்க. உதவி செய்தலை உதவியாண்மை என குறிப்பிடுபவர் ஈழத்து புதன் தேவனார். உதவி செய்தலை உதவியாண்மை என குறிப்பிடுபவர் ஈழத்து பூதன் தேவனார். கேள்வி 34 பாருங்க. பிறர் நோயும் தன்நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என கூறும் நூல் கலித்தொகை. பிறர் நோயும் தம்நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்று கூறும் நூல் கலித்தொகை என்று கூறியவர் எழுதியவர் நல்லந்துவனார். கேள்வி 35 பாருங்க. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என கூறுபவர் நல்வேட்டனார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பத்தை தீர்ப்பதுதான் என கூறுபவர் நல்வேட்டனார். கேள்வி 36 பாருங்க. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் நஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே என கூறும் நூல் நற்றிணை. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் நஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே என கூறும் நூல் நற்றிணை. கேள்வி 37 பாருங்க. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என கூறியவர் பெருங்கடுங்கோ. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு தாவோயிசம். நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு தாவோயிசம். இன்பத்தின் கதவு மற்றும் துன்பத்தின் கதவை திறப்பது நாக்கு. கேள்வி 41 பாருங்க. பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடுவது நற்றிணை. பிழையா நன்மொழி என்று கூறும் நூல் நற்றிணை. தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் 3ஆம் தரமானது. சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் 2ஆம் தரமானது. இயல்பாகவே அறியும் அறம் 1 தரமானது. கேள்வி 45 பாருங்க. காஞ்சி மாநகர சிற்றரசர் போதிதர்மர் சீனாவுக்கு சென்ற ஆண்டு கிபி 6ஆம் நூற்றாண்டு. கிபி 6ஆம் நூற்றாண்டில் போதிதர்மர் காஞ்சிபுரத்துலேருந்து சீனாவுக்கு போகிறாரு. எந்த நூற்றாண்டு? கிபி 6ஆம் நூற்றாண்டு. கேள்வி 46 பாருங்க. பௌத்த சமயத்தின் ஒரு பிரிவை போதித்தவர் போதிதர்மர். போதிதர்மருக்கு கோயில் கட்டி வணங்குபவர்கள் சீனர்கள். ஜென் தத்துவம் செழித்து பரவி காணப்படும் நாடுகள் ஜப்பான், சீனா. அப்போ ஜென் தத்துவம் செழித்து பரவி காணப்படும் நாடுகள் எது? ஜப்பானும் சீனாவும். இப்போ தீசோ வேணுகோபாலன் எழுதிய ஞானம் என்ற பாடப்பகுதியிலிருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி 49 பாருங்கள். அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை என்ற வரிகளை எழுதியவர் தீசோ வேணுகோபாலன். அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை என்ற வரிகளை எழுதியவர் தீசோ வேணுகோபாலன். ஞானம் என்னும் கவிதை தீசோ வேணுகோபாலனின் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? கோடை வயல் தொகுப்பு. தீசோ வேணுகோபால் எங்கு பிறந்தவர்? திருவையாறு. மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் தீசோ வேணுகோபால். டேஸ் கால புதுக்கவிஞர்களில் ஒருவர் தீசோ வேணுகோபால். எழுத்துக்கால புதுக்கவிஞர்களில் ஒருவர் தீசோ வேணுகோபால். தீசோ வேணுகோபால் மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம். அப்போ மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தீசோ வேணுகோபால். அடுத்து பாருங்க. கண்ணதாசன் எழுதிய காலக்கணிதம் என்ற பாடப்பகுதிகளை வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி 55 பாருங்க. கவிஞன் ஞானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் என்ற கவிதையை எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள். கவிஞர் யானோர் காலக்கணிதன் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் என்ற கவிதையை எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள். கேள்வி 56 பாருங்க. மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்ற கவிதையை எழுதியவர் கண்ணதாசன். கேள்வி 57 பாருங்க. தலைவர் மாறுபர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம்
நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்ற கவிதையை எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள். தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சிய பாத்திரம், நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்ற கவிதையை எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள். கேள்வி எண் 58 பாருங்க. காலக்கணிதம் என்னும் இப்பாடப்பகுதி எதில் இடம்பெற்றுள்ளது? கண்ணதாசன் கவிதை தொகுப்பில். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் எங்கு பிறந்தார்? சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டி. கண்ணதாசனின் பெற்றோர் அவர்கள் சாத்தப்பன், விசாலாட்சி. கேள்வி எண் 62 பாருங்க. எந்த ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் கண்ணதாசன் அவர்கள்? 1949ஆம் ஆண்டு. அப்போ எந்த பாடலின் மூலம் கண்ணதாசன் முதலில் எழுதிய பாடல் எது அப்படின்னு கூட கேட்பாங்க. கலங்காதிரு மனமே எந்த ஆண்டு? 1949ஆம் ஆண்டு. கேள்வி எண் 63 பாருங்க. திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் அவர்கள். கேள்வி எண் 64. தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன் அவர்கள். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கண்ணதாசன் அவர்கள். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கண்ணதாசன் அவர்கள். இதில் நம்மளுக்கு கண்ணதாசன் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. அதில் முக்கியமான நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள். இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள். அதே மாதிரி பாருங்கள், ஆட்டனத்தி ஆதிமந்தி, அப்புறம் மாங்கனி, கள்ளக்குடி மகாய காவியம், ராச தண்டனை, ஆயிரம் தீவு அங்கேற்கனி, இந்த நூல்களின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள். இதில் முக்கியமானது பார்த்துக்கோங்க, அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம், மாங்கனி, ராச தண்டனை, இது எல்லாம் முக்கியமான நூல்கள். இதில் கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சேரமான் காதலி என்ற புதினம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எண் 66 பாருங்க. தமிழக அரசின் அரசரை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன் அவர்கள். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன் அவர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரியே கண்ணதாசன் அவர்களும் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்திருக்காங்க. இந்த 2 பேரையுமே நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 67 பாருங்க. நதியின் பிழையன்று நறும்புணலின்மை அன்றே என்ற கவிதையை எழுதியவர் கம்பன் அவர்கள். இதில் பாருங்கள் நிறைய வரிகள் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் நதியின் பிழையன்று அப்படின்னு வந்துச்சுன்னா அது கம்பன் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நதியின் பிழையன்று நறும்புணலின்மை அன்றே என்று பாடியவர் என்ற கவிதையை எழுதியவர் கம்பன் அவர்கள். கேள்வி எண் 68 பாருங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா என்ற பாடலை எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா என்று பாடியவர் கண்ணதாசன் அவர்கள். அடுத்து பாருங்க, ராமானுசர் நாடகம் என்ற பாடப்பதியங்களை வினாக்கள் பார்க்குறோம். கேள்வி எண் 69. நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே வளர்வது மூங்கில். அப்போ பாருங்கள், நாளுக்கு ஒரு முறை சண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை பிரம்ம கமலம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். கேள்வி எண் 73 பாருங்கள். கூர்வேல் தவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்ற பாடலில் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இதில் பரம்பு நாடே அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அது அந்த வரிகள் அந்த வார்த்தை எந்த நூலில் இடம்பெற்றுன்னா புறநானூறு அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரான்மலை அதாவது பரம்பு மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அப்போ இந்த பரம்பு மலை பிரான்மலை என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதாவது பரம்பு மலையை ஆண்டவன் பாரி அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு கடையில் வள்ளல்களில் பார்க்குறோம் இல்லையா, அந்த பாரி ஆட்சி செய்த அந்த மலை தான் இந்த பரம்பு மலை. அடுத்து பாருங்கள், பாவகை அலையிடுதல். இப்போ நம்ம இலக்கண பகுதிக்குள்ளே வர்றோம். இது வரைக்கும் 10ஆம் வகுப்பு இயல் 8க்குள்ளே ஒரு வரி வினாவிடைகள் தெளிவான விளக்கத்தோடு பார்த்தோம். நம்ம ஒவ்வொரு இயலுக்குமே நம்ம
ஒரு வரி வினாவிடைகள், அதாவது தேர்வு டிஎன்பிஎஸ்சியில் 95 மதிப்பெண்கள் மேலே எளிமையாக பெறுவதற்காக ஒரு வரி வினாக்களை தொகுத்து வழங்குகிறோம். அதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர்னை ஒவ்வொரு இயலுக்குமே தொகுத்து வழங்குகிறோம். ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக பாருங்கள். வெறும் 50 வீடியோக்குள்ளே நீங்கள் 90% சிலபஸை நீங்கள் கவர் பண்ணிடலாம். நம்ம அந்த அடிப்படையில் தான் அந்த வீடியோக்கள் தொகுத்து வழங்குகிறோம். இப்போ பாருங்கள், பாவகை அலகிடுதல். கேள்வி எண் 75 பாருங்கள். யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டது? 6 உறுப்புகள். என்னென்ன பாருங்கள், எழுத்தசைச்சீர் தலை அடித்தொடை. எழுத்து அசைச்சீர் தலை அடைத்தொடை, இதுதான் யாப்பின் உறுப்புகள். எத்தனை? 6. கேள்வி எண் 76 பாருங்கள். பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். என்னென்ன பாருங்கள், வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. பா 4 வகைப்படும். ஓசை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். என்னென்ன பாருங்கள், செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. வெண்பாவிற்குரிய ஓசை எது? செப்பலோசை. இதுதான் நம்மளுக்கு எக்ஸாமில் இப்படி தான் கேட்பாங்க. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை. பாருங்கள், குறளும் நாலடியாரும் எந்த பாவகையில் அமைந்துள்ளது? வெண்பா. நம்முடைய திருக்குறளும் நாலடியார் நூலும் வெண்பா என்ற பாவகையில் அமைந்துள்ளது. கேள்வி எண் 80 பாருங்கள். ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை அகவல் ஓசை. ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை அகவல் ஓசை. இந்த ஆசிரியப்பாவை தான் அகவற்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கேள்வி எண் 81 பாருங்கள். சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் எந்த பாவகையில் அமைந்துள்ளது? அகவற்பா. அப்போ பாருங்கள், சங்க இலக்கியங்கள்னா 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், அதே மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, இது எல்லாமே ஆசிரியப்பா அகவற்பாவால் அமைந்துள்ளது. கேள்வி எண் 82 பாருங்கள். கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை. நம்மளுடைய கலித்தொகை நூல் இந்த கலிப்பாவால் இயற்றப்பட்டிருக்கும். கேள்வி எண் 83 பாருங்கள். செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கல் ஓசை. இப்போ பாருங்கள், வெண்பா எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என்னென்ன பாருங்கள், குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பா. நம்மளுக்கு கேள்விகள் எப்படி வரும்னா, இதில் 3 வெண்பாக்கள் கொடுப்பாங்க, பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னால் கேட்டிருக்காங்க. அதாவது குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, நிறை இசை வெண்பா அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன்னா நேரிசை வெண்பா தான் இருக்குது, நிறை இசைன்னு ஒரு வெண்பா கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் கேள்விகள் வரும். அப்போ இதில் உள்ள 5ஐயும் பார்த்துங்க. குறள், சிந்தியல், நேரிசை, இன்னிசை, பற்றொடை. வெண்பா 5 வகைப்படும். கேள்வி எண் 86 பாருங்கள். ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். என்னென்ன பாருங்கள், நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவும் 4 வகைப்படும். வெண்பா 5 வகைப்படும். இதில் ஆசிரியப்பா என்னென்ன இருக்குது பாருங்கள். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இப்போ பாருங்கள், வெண்பா ஆசிரியப்பா அவற்றின் பொதுவான இலக்கணத்தை நம்மளுக்கு கேள்விகளாக கேட்டுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ அதை பற்றி ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், வெண்பா அதனுடைய ஓசை செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை. அப்படியே புத்தகத்தில் உள்ளதே படிக்கிறோம். அப்போ செப்பலோசை பெற்று வருவது வெண்பா, அகவலோசை பெற்று வருவது ஆசிரியப்பா, அகவல் அகவற்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சீர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஈற்றடி சீர் மூச்சீராகவும் ஏனைய சீர் நாற்சீராகவும் வரும். அப்போ வெண்பால் எப்படி வரும்? நம்ம வெண்பால்லாம் எது பார்த்தோம்? திருக்குறள் நாலடியார்லாம் பார்த்தோம். அப்போ திருக்குறள் நாலடியார்லாம் கடைசி சீர், அந்த அதாவது ஈற்றடிச்சீர் எப்படி இருக்கும்? 3 சீர்களாக இருக்கும் பார்க்குறோம். நம்ம திருக்குறளில் முதல் அடி 4 சீராக இருக்கும், கடைசி அடி 2வது அடி 3 சீர்களாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் அது வெண்பாவிற்குரிய ஓசையில் வருது, வெண்பாவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதே தான் அந்த திருக்குறள் ஞாபகம் வச்சுங்க, அப்படியே உங்களுக்கு மெமரி ஆயிடும். அப்போ இதில் ஈற்றடிச்சீர் மூச்சீராகவும் ஏனைய அடிகள் நாற்சீராகவும் வருவது இந்த வெண்பா. இதில் பாருங்கள், ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. இந்த செப்பலோசை பெற்று வருவது, அகவலோசை பெற்று வருவது. அதே மாதிரி பாருங்களேன், கடைசியில் உள்ள முடிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஈற்று சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் அமைவது வெண்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஈற்று சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில், நம்ம திருக்குறளில் கொடுத்து நம்மளுக்கு அலையிடுதல்லாம் நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம், ஸ்கூலில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்போம். அப்போ கடைசியில் வரக்கூடிய அந்த சீரை எப்படி பிரிப்போம்?
நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்னு பிரிக்கும் இல்லையா, அந்த திருக்குறள்லேருந்து இப்போ அழகிடுதல் பிரிக்கும்போது அதைத்தான் இங்கே குறிப்பிடுறாங்க. அப்போ அது வெண்பாவிற்கு வரும். அதே மாதிரி பாருங்கள், ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு அப்படிங்கிறது ஆசிரியப்பாவிற்கு வரும். இதில் முக்கியமாக தெரிஞ்சிருக்குது, வெண்பா செப்பலோசையை பெற்று வரும், ஆசிரியப்பா அகவல் ஓசை பெற்று வரும். அதே மாதிரி சீர் பார்த்தீங்கன்னா இது ஈற்றடி சீரம் மூச்சீராகவும் ஏனைய அடிகள் நாற்சீராகவும் வர்றது வெண்பா. அதே மாதிரி பாருங்கள், அடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 அடி முதல் 12 அடி வரை வருவது இந்த வெண்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அமைவது இந்த ஆசிரியப்பா. அதே மாதிரி பாருங்கள், முடிப்பு எப்படி இருக்குன்னா ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும் எது வெண்பா, ஏகாரத்தில் முடிவது ஆசிரியப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், யாப்போசை தரும் பாவோசை அப்படிங்கிறது நம்ம பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த செப்புலோசை அகவலோசை துள்ளலோசைலாம் எப்படி அதை அமையும் அப்படிங்கிறது. செப்புலோசை என்பது இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. அப்போ இருவர் உரையாடுவது போன்ற ஓசை எது, செப்பலோசை. அடுத்து பாருங்கள், அகவலோசை என்பது ஒருவர் பேசுவதல் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவலோசை. அப்போ ஒருவர் பேசுதல் அல்லது சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசையுடையது அகவல் ஓசை. அப்போ துள்ளலோசை என்பது தாழ்ந்து உயர்ந்து வருவது, துள்ளி வரும் ஓசை துள்ளலோசை. அடுத்து பாருங்கள், தூங்கலோசை தாழ்ந்தே வருவது தூங்கி வரும் ஓசை. அடுத்து பாருங்கள், இதில் ஓரசிச்சீர் ஈரசிச்சீருக்கு அந்த அழகிடத்தில் வாய்ப்பாடு படிக்கணும்ல, அது இது பொறுத்துகளில் கூட நம்மளுக்கு கேட்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரியும், நேர்நாள் நிறைமலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு, இது ஓரசிச்சீர். அடுத்து பாருங்கள், ஈரசிச்சீரில் நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அடுத்து பாருங்கள், மூவை சீரில் 2 வரும், ஒன்று காய்ச்சீர் வரும், இன்னொன்று கனிச்சீர்னு வரும். நேர்னு 3வது சீர் நேர்னு முடிஞ்சுன்னா அது காய்ச்சீர், நிறைன்னு முடிஞ்சிச்சுன்னா அது கனிச்சீர். இப்போ பாருங்கள், நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். அதே மாதிரி நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. இதில் இந்த ஃபஸ்ட் ஈரசை சேர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த பக்கம் கடைசியில் எல்லா சீர்லையும் நேர்னு வந்துச்சுன்னா அது காய்ச்சீர்னு வரும், நிறைன்னு வந்துச்சுன்னா கனிச்சீர்னு மூவசை சீரில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எண் 91, அதாவது புத்தக பின்பக்க வினாக்கள் பார்க்குறோம். மேன்மை தரும் அறம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கைமாறு கருதாமல் அறம் செய்வது தான் மேன்மை தரும் அறம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ இதில் பாருங்கள், மறுபிறப்பில் பயன்பெறலாம் என்ற நோக்கில் அறம் அறிவது மேன்மை தரும் அறம் கிடையாது. புகழ் கருதி அறம் செய்வது மேன்மை தரும் அறம் கிடையாது. பதிலுதவி பெறுவதற்காக அறம் செய்வது மேன்மை தரும் அறம் கிடையாது. அப்போ கைமாறு கருதாமல் அறம் செய்வது தான் மேன்மை தரும் அறமாகும். கேள்வி எண் 92 பாருங்கள், வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது இறையராது அறப்பணி செய்தலை. நம்ம தீசோ வேணுகோபால் எழுதிய ஞானம் என்ற பாடப்பகுதியில் ஒரு கவிதையை பார்த்தோம், அறப்பணி ஓய்வதில்லை அப்படின்னு. அப்போ வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது எதனை குறிப்பிடுதுன்னா இடையராது அறப்பணி செய்தலை குறிப்பிடுகிறது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 93, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர். அப்போ உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அப்படின்னு படித்தோம். அதே மாதிரி பாருங்கள், பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தான் அப்படின்னு படித்தோம். அப்போ இதுக்கு சரியான விடை அதியன் பெருஞ்சாத்தான். கேள்வி எண் 94 பாருங்கள், காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்றுள்ள நூல் பாருங்கள், இடம்பெற்றுள்ள தொடர் எப்படி இருக்குன்னா இதில் நிறைய அந்த ஒரு தொடர், ஏன்னா நம்ம கவிதைகள்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாகவே நல்லா ஒரு முறை ரீட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த சொற்களை மாற்றி போட்டு நம்மளுக்கு சரியான முறைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருவாங்க, சரியான சொற்றொடை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ பாருங்கள், அப்படி அதெல்லாம் அப்போ கவிதைகள் எல்லா கவிதைகளுமே நம்ம ரீட் பண்ணால் தான் அதுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க முடியும். இதில் பாருங்கள், இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்போ இதில் என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாதுன்னு கொடுத்துருக்காங்க, இகழ்ந்தால் இறந்து விடாது என் மனம் கொடுத்துருக்காங்க, என் மனம் இறந்து விடாது இகழ்ந்தால் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலம் அமைந்த பாவினம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் அகவற்பா, வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பான்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடை அகவற்பா தான். நம்ம பார்க்கும்போதே பார்த்தோம், இதில்
சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, சங்க இலக்கியங்கள் எல்லாமே எந்த பாவால் அமைந்திருக்கும்? அகவர் பாவால் அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ வெண்பாவில் அமைந்தது எது? திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்திருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ இதுக்கு சரியான விடை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அகவர் பாவால் அமைந்திருக்கு என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 96. கவிதைகள் கொடுத்துட்டு அது யாருன்னு கேட்பாங்க. மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாரும் குருவி. ஞானற்காடன். மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாரும் குருவி என்ற கவிதையை எழுதியவர் ஞானற்காடன். விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்ற கவிதையை எழுதியவர் புதுவை தமிழ் நெஞ்சன். இதெல்லாம் ஹைக்கூ கவிதைகள். விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்ற ஹைக்கூவை எழுதியவர் புதுமை தமிழ் நெஞ்சன். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 98. கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமறந்த சுகந்த மலரே என்ற பாடலை எழுதியவர் வள்ளலார் அவர்கள். நம்ம நம்மளுடைய ராமலிங்க அடிகள் என்று அழைக்கப்படுகிற வள்ளலார் அவர்கள், பிரகாச வள்ளலார் அப்படின்னு குறிப்பிடுவோம் இல்லையா, அவங்க தான் இதை எழுதியிருக்காங்க. இது நம்மளுக்கு புத்தக பின்பக்க வினாக்களில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் பார்க்காம போயிடுவோம். அதுலேருந்து நம்மளுக்கு கேள்விகள் வருது, நிறையவே அதுலேருந்து கேள்விகள் வருது. ஏதாவது ஒரு கவிதை கொடுத்துருப்பாங்க, அந்த கவிதையிலேருந்து யார் ஆசிரியர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் கொடுத்தது தான் இது. போன முறை கேட்டிருக்காங்க, 2022 கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்ற கவிதை என்ற பாடலை எழுதியவர் வள்ளலார் அவர்கள். அடுத்து பாருங்கள், 99. சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக. கானடை என்ற சொல்லை எப்படிலாம் பிரிக்கலாம் பாருங்கள். கான் அடை அப்படின்னு பிரிக்கலாம். அப்படின்னா காட்டை சேர். கான் அடை என்றால் காட்டை சேர் என்று பொருள். கான் நடை இன்னும் பிரிக்கலாம். அப்போ கான் நடை என்றால் காட்டுக்கு நடத்தல். அடுத்து பாருங்கள், கால் நடை என்றால் காலால் நடத்தல். நம்மளுக்கு பொறுத்துக்களில் இதை கொடுத்து கேட்கலாம். அப்போ கான் நடை என்பது காட்டை சேர், கான் நடை என்பது காட்டுக்கு நடத்தல், கால் நடை என்பது காலால் நடத்தல். கேள்வி எண் 100 பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். பிலீஃப் என்பதன் தமிழாக்கம் நம்பிக்கை. பிலீஃப் என்பதன் தமிழாக்கம் நம்பிக்கை. ரெனைசன்ஸ் என்பதன் தமிழாக்கம் மறுமலர்ச்சி. ஃபிலோசபர் என்பதன் தமிழாக்கம் மெய்யியலாளர். ரிவிவேலிசம் என்பதன் தமிழாக்கம் மீட்டுருவாக்கம். ரெவிவேலிசம் என்பதன் தமிழாக்கம் மீட்டுருவாக்கம். இப்போ பாருங்கள், அறிவை விரிவிச்சை என்ற பகுதியின் கீழே நம்ம நூலும் நூலாசிரியர்னு பார்க்குறோம். அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் மு வரதராசனார். அபி கவிதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் அபி. எண்ணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் எம்எஸ் உதயமூர்த்தி. அறமும் அரசியலும் மு வரதராசனார், எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி. ஸோ இதுவரைக்கும் 10ஆம் வகுப்பு இயல் 8க்கான ஒருவரி வினா விடைகள் பார்த்தோம். இதை நீங்கள் இது உங்களுக்கு நேரம் இல்லாத நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது, வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, சமைக்கும்போது, பெண்கள் வீட்டில் இப்போ நிறைய குடும்ப பெண்கள்லாம் பார்க்குறீங்க. அப்போ வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு வேலையும் பார்க்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்காக தான் இந்த மாதிரி பிரத்யேகமாக நம்ம தயாரிக்கிறோம். வீட்டிலேருந்தே படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. நம்ம மற்ற ஆப்ஷன்லாம் பார்க்க தேவையில்லை, நேரடியாக நம்ம இந்த பாடப்பகுதியில் எடுத்து பார்த்தது தான். அதனால் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் அவர்கள். இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் அவர்கள். நம்ம இயேசு காவியம்னு பார்த்தோன்னா இங்கே வீரமாமுனிவர், ஜியு போப் அப்படின்னு இயேசுவோட தொடர்பு படுத்தி கிறிஸ்டின் அப்படின்னு தொடர்பு படுத்தி நம்ம மட்டும் போயிடக்கூடாது. இயேசு காவியம் எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள், நல்லா வச்சுங்க. அதே மாதிரி அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலின் ஆசிரியரும் கண்ணதாசன் அவர்கள் தான். அடுத்து பாருங்கள், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இப்போ பாருங்கள், இங்கே நூல் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் நப்பூதனார். நம்ம பார்த்துருக்கோம், இந்த 10ஆம் வகுப்பில் தான் பார்த்தோம். முல்லைப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் நப்பூதனார். காசி காண்டம் என்ற நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். காசி காண்டம் என்ற நூலின் ஆசிரியர் வீரராம பாண்டியர். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். காலக்கணிதம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். இந்த இதில் தான் பார்த்தோம். அப்போ காலக்கணிதம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள். அப்போ இதுக்கு சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா 3421. முல்லைப்பாட்டு நப்பூதனார், காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் கண்ணதாசன்.
இது இப்போ 2024 குரூப் 4ல் கேட்ட கேள்வி. அடுத்து பாருங்கள், வெண்பாவிற்கு உரிய ஓசை எது? செப்பலோசை. வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பலோசை நம்ம பார்த்தோம். அகவல் ஓசையை உடையது எது? ஆசிரியப்பா. அகவல் ஓசையை உடையது எது? ஆசிரியப்பா. அடுத்து பாருங்கள், பொருந்தால சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை, ஓங்கல் ஓசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு செப்பலோசை இருக்குது, துள்ளலோசை இருக்குது, அகவல் ஓசை இருக்குது, ஓங்கல் ஓசைன்னு ஒரு ஓசை கிடையாது. அப்போ இதில் பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓங்கல் ஓசை தான். அடுத்து பாருங்கள், ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள். இப்போ நம்ம வள்ளலார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த இது புத்தக பின்பக்கத்தில் சும்மா ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அதிலிருந்து தான் நம்மளுக்கு கேள்விகள் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம தமிழ் பாடத்தில் கிட்டத்தட்ட 95 மதிப்பெண்கள் மேலே பெற்றால் தான் வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியும், நம்மளுடைய வெற்றி வாய்ப்பையும் உறுதி செய்ய முடியும். அந்த அடிப்படையில் நம்ம ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணுறக்கூடாது, எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், யாப்பருங்கலம் குறிப்பிடாத பா எது? இதில் அதே தான் பாருங்கள், வெண்பா இருக்குது, களிப்பா இருக்குது, வஞ்சிப்பா இருக்குது, மருட்பா அப்படிங்கிற ஒரு பா கிடையாது. யாப்பருங்கலம் குறிப்பிடாத பா எது? மருட்பா என்பதுதான் சரியான விடை. ஸோ இது வரைக்கும் நம்ம 10ஆம் வகுப்பு இயல் 8க்கான ஒரு வரி வினாவிடைகள் பார்த்தோம். நம்ம ஒவ்வொரு இயலுக்குமே இது மாதிரி 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இது வரைக்கும் ஒவ்வொரு இயலுக்கும் ஒரு வரி வினாவிடைகள் தொகுத்து வழங்குகிறோம். அதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயரிங் கொஸ்டினையும் தொகுத்து வழங்குகிறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே உங்களுக்கு பழைய புத்தகத்தில் உள்ள வினாக்கள்லாம் கவர் பண்ணுறோம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். இதில் மொத்தமே நம்ம கிட்டத்தட்ட ஒவ்வொரு இயலுக்கும் ஒரு இயல், அதாவது ஒவ்வொரு வகுப்புக்கும் 9 இயல் இருக்குது. அப்போ 9 வீடியோக்கள் கொடுக்குறோம். அதெல்லாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கான 3 வீடியோக்கள் கொடுக்குறோம். ஸோ மொத்தமே ஒரு 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை ஒரு 50லேருந்து 55 வீடியோக்கள் தான் வரும். இந்த வீடியோக்களையே நீங்கள் திருப்பி ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 95 மதிப்பெண்கள் எளிமையாக பெறலாம். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக காண அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.